டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்க்கலாம். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது. சரிங்களா? ஆன்சர் வந்து தண்டி அலங்காரம். இந்த கொஸ்டின் வந்து புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். புக் 12th தமிழ் புக்கு. சரிங்களா? இது வந்து 12th தமிழ் புக்கில் இருக்குது. பாருங்கள், காவிய தரிசனம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது தான் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் நூலின் ஆசிரியர் தண்டி. இவர் காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? தண்டி அவர்கள் காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இந்த தண்டி அலங்காரம் என்ற நூல் வந்து அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று. சரிங்களா? அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தில் 3 பெரும் பிரிவுகள் வந்து உடையது. அது வந்து பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியல். சரிங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.